அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், செக்கு. உங்கள் கிங்குக்கு செக் இருக்குது. செக்லேருந்து கிங்கை சேவ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ரூல் என்னது, கேப்சர் பண்ணி உங்கள் கிங்கை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். செக்குனா என்ன, உங்கள் ஆப்போனன்ட் கிங்குக்கு செக்கு எப்படி வைக்கிறது, செக்கு வச்சா உங்கள் காயினை உங்கள் கிங்கை எப்படி காப்பாற்றுறது, சேவ் பண்ணுறது, மூவிங் அவே பண்ணி எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒயிட் டு ப்ளே, நீங்கள் தான் ஒயிட்டு. உங்கள் ஒயிட்டோடைய கிங்குக்கு செக் வச்சுருக்காங்க. செக் வச்சுருக்காங்க. உங்கள் கிங்கை நீங்கள் சேவ் பண்ணணும், கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஃபஸ்ட் ரூல் என்னது, மூவிங் அவேனா செக்கு இல்லாத இடத்துக்கு கிங்கை மூவ் பண்ணி கிங்கை நீங்கள் சேவ் பண்ணணும். இங்கே மூவ் பண்ணால் என்ன ஆகும், அகெயின் பிளாக்கோடைய ரூக்கே அட்டாக் பண்ணும். இப்போ இல்லீகல். செக்கு இல்லாத இடத்துக்கு தான் மூவ் பண்ணணுமே தவிர செக்கு இருக்கிற இடத்துக்கே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இல்லீகல். செக்கு இருக்கிற இடத்துக்கே நீங்கள் போகக்கூடாது. அப்படி போனால் என்னது, இல்லீகல், ரூலை பிரேக் பண்ணுறீங்க. சரி, கிங்கை எங்கே மூவ் பண்ணாலும் செக், இந்த பிளாக்கோடைய ரூக்கால் செக் இருக்குது. அப்போ கிங்கை மூவ் பண்ண முடியாது, மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போ செகண்ட் ரூல் என்னது, கேப்சர். என் கிங்கே நீ அட்டாக் பண்ண வரியா, என் கிங்கே நீ வெட்ட வரையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கேப்சர் பண்ணலாம். இப்போ ரூக்குக்கு எத்தனை பாயிண்ட்டு, 5 பாயிண்ட், 5 சாக்லேட் வச்சுங்க. ரூக்குக்கு எத்தனை சாக்லேட், 5 சாக்லேட். உங்கள் ஆப்பரண்ட் ரூக்குக்கு எத்தனை சாக்லேட், 5 சாக்லேட். இப்போ உங்கள் 5 சாக்லேட்டை கொடுத்துட்டு உங்கள் ஆப்பரண்ட்டு இருக்கிற 5 சாக்லேட் வாங்குறீங்க. உங்களுக்கும் 5 சாக்லேட் கிடைக்குது, உங்கள் ஆப்போனண்ட்டுக்கும் 5 சாக்லேட் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரூக்கை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ணலாம். கேப்சர் பண்ண என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஷப் வச்சு உங்கள் ரூக்கை கேப்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கும் 5 சாக்லேட் போச்சு, உங்கள் ஆப்போனண்ட்டுக்கும் 5 சாக்லேட் போச்சு. உங்களுக்கும் 5 பாயிண்ட் போச்சு, உங்கள் ஆப்போனண்ட்டுக்கும் 5 பாயிண்ட் போச்சு. இது சேம் ஈக்குவலாக போகலாம். இப்போ உங்கள் கிங்கை எப்படி காப்பாற்றணும், உங்கள் கிங் எப்படி சேவ் பண்ணணும், கேப்சர் பண்ணி உங்கள் ஆப்போனன்ட் காயினை வெட்டி உங்கள் கிங்கை சேவ் பண்ணும். உங்கள் ஆப்போனன்ட் காயினை கேப்சர் பண்ணி உங்கள் கிங்கை சேவ் பண்ணும். இதுக்கு பேர் என்னது, கேப்சர் ஆர் டேக்கிங். உங்கள் கிங்கை யாராவது வெட்ட வந்தாக்கா அவங்க காயினை வெட்டி உங்கள் கிங்கை நீங்கள் சேவ் பண்ணலாம். இது செகண்ட் ரூல். இந்த பொசிஷனை பாருங்கள், ஒயிட் டு ப்ளே, நீங்கள் தான் ஒயிட். உங்கள் கிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க. பிளாக்கோடைய குயின் பாருங்கள், உங்கள் ஒயிட் கிங்கை அட்டாக் பண்ணியிருக்கு. கிங்கை அட்டாக் பண்ணால் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ரூல் மூவிங் அவே. செக்கு இல்லாத இடத்துக்கு மூவ் பண்ணோம். இங்கே மூவ் பண்ணாலும் செக்கு, இங்கே மூவ் பண்ணாலும் அகெயின் செக்கு. இங்கே மூவ் பண்ணலாமா பாருங்கள், மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்கொயரை பிளாக் பிஷப் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அங்கே போனால் இல்லீகல். அப்போ உங்கள் கிங்கை எடுத்துக்கிட்டு எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அப்போ செகண்ட் ரூல் என்னது, கேப்சர். இப்போ உங்கள் குயினை வச்சு உங்கள் ஆப்போனன்ட் குயினை கேப்சர் பண்ணுறோம். கேப்சர் பண்ணி உங்கள் கிங்கை சேவ் பண்ணணும், காப்பாற்றணும். இந்த பொசிஷனை பாருங்கள், ஒயிட் டு ப்ளே, நீங்கள் தான் ஒயிட்டு. உங்கள் கிங்கை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். யார் அட்டாக் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, இந்த நைட்டால்
உங்கள் ஒயிட் கிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது செக் வச்சுருக்காங்களாம்மா. செக்கில் இருந்தால் என்ன பண்ணும்? உங்கள் கிங்கை சேவ் பண்ணும், காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றலாம்? கிங்கை இங்கே மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ண என்னது? இங்கே மூவ் பண்ணால் இல்லீகல். ஏன்? இங்கே பிஷப் இருக்குது, கேப்சர் பண்ணிடும். பிஷப் என்ன பண்ணிடும்? கிங்கை கேப்சர் பண்ணிடும். இல்லீகல். செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கை மூவ் பண்ணக்கூடாது. இங்கே பக்கத்தில் சைட்லலாம் பாருங்கள், பிஷப் இருக்குது, உங்கள் ரூக் இருக்குது. உங்கள் கிங்கால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஐயோ, என்ன பண்ணலாம்? இப்போ இந்த நைட்டை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணலாம். நைட்டு நீ வந்து என் கிங்கை அட்டாக் பண்ணுறியா, செக் வச்சுருக்கியா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? இந்த நைட்டை வச்சு நைட்டை கேப்சர் பண்ணிடலாம். அகெயின் அவங்க ரூக்கை வச்சு உங்கள் நைட்டை கேப்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கும் 3 பாயிண்ட் போச்சு, உங்கள் ஆப்போனண்ட்டுக்கும் 3 பாயிண்ட் போச்சு. இப்படி போகலாம். உங்களுக்கும் 3 சாக்லேட் போச்சு, உங்கள் ஆப்போனண்ட்டுக்கும் 3 சாக்லேட் போச்சு. என்ன பார்த்தோம்? கேப்சர் பண்ணி உங்கள் கிங்கை சேவ் பண்ணும். இந்த பொசிஷனை பாருங்கள். பிளாக் டு ப்ளே. நீங்கள் தான் பிளாக்கு. உங்கள் பிளாக்கோட கிங்குக்கு உங்கள் பிளாக் கிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த குயினால் இந்த பிளாக் கிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க, செக் வச்சுருக்காங்க. உங்கள் பிளாக் கிங்கை சேவ் பண்ணும். ஃபஸ்ட் ரூல் என்னது? மூவிங் அவே. உங்கள் கிங்கை இங்கே மூவ் பண்ணலாம், எந்த பாதிப்பும் இல்லை. உங்கள் கிங்கை இங்கே கூட மூவ் பண்ணலாம், மூவிங் அவே. ஆனால் இங்கே மூவ் பண்ண முடியாது, குயின் இருக்குது. இங்கே மூவ் பண்ண முடியாது, குயின் இருக்குது. இப்போ ஒன்று இங்கே போகலாம், இல்லைன்னா இங்கே போகலாம். அப்போ மூவிங் அவே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ மூவிங் அவே உங்கள் கிங்கை மூவ் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுவாங்க? ஒயிட் குயினை இந்த குயினை வச்சு இந்த குயினை கேப்சர் பண்ணிவிடுவாங்க. அப்போ உங்கள் குயின் போச்சு. உங்கள் 9 சாக்லேட் என்ன பண்ணீங்க? எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் கொடுத்துட்டீங்க. அப்போ குயின் வெறுமனே போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? நாம் மூவிங் அவே பண்ணால் என்ன ஆகுது? உங்களுக்கு 9 பாயிண்ட் போகுது. அப்போ செகண்ட் ரூல் என்னது? கேப்சர். என்ன பண்ணலாம்? அந்த குயின் எடுத்துன்னு வந்து உங்கள் குயினை கேப்சர் பண்ணிடலாம், வெட்டிடலாம். வெட்டினா என்ன ஆகும்? அவனுக்கு 9 சாக்லேட் போகுது, உங்களுக்கும் 9 சாக்லேட் போகுது. அவங்களுக்கும் குயின் போகுது, நமக்கும் குயின் போகுது. அப்போ ஒரு பொசிஷனில் நாம் எந்த ரூலை அப்ளை பண்ணுறது, எதை பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு விளாட்ணும். சரிங்களா? இப்போ நம்ம கேப்சர் பண்ணி உங்கள் கிங்கை சேவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மூவ். இந்த பொசிஷனை பாருங்கள். பிளாக் டு ப்ளே. உங்கள் பிளாக்கோடைய கிங்குக்கு செக் வச்சுருக்காங்க. இந்த பிஷப்பால் கிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க. உங்கள் கிங்கை அட்டாக்கில் இருக்குது, சேவ் பண்ணும். எங்கேயாச்சும் மூவ் பண்ண முடியும் பாருங்கள், மூவ் பண்ண முடியாது. பக்கத்தில் பிஷப் இருக்குது, முன்னாடிலாம் பான் இருக்குது, பக்கத்தில் குயின் இருக்குது. இங்கே மூவ் பண்ணாலும் அகெயின் பிஷப்பே செக் இருக்குது. அப்போ கிங்கை மூவ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பானால் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிடலாம். கேப்சர் பண்ணி உங்கள் கிங்கை சேவ் பண்ணும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? உங்கள் கிங்குக்கு செக் இருந்தால் கேப்சர் பண்ணி உங்கள் கிங்கை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.